குழந்தையோட மூளையில வந்து 2.5 லட்சம் நரம்புகள் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. குழந்தை லெமன் சைஸ்லயும் இருக்கு. என்னன்னு புரியலையா? we have reached the 3rd month of pregnancy. நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது முதல் 3 மாதங்கள் இந்த மாதத்தோட முடிய போகிறது. என்ன மக்களே, ஹாப்பியா? ஓகே, வீடியோக்குள்ள போலாங்களா? வணக்கம் மக்களே, this is your pregnancy coach Major Prema. Welcome to our Krishna Garbhini Kendra. ஸோ இந்த 3rd month of pregnancyல என்னெல்லாம் நடக்க போகுது, பேபிக்கு என்ன நடக்கும், மதருக்கு என்ன நடக்கும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன செய்யணும், செய்யக்கூடாது, டோட்டலா எல்லாத்தையும் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே டிராவல் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா கூடவே இருங்க, ஓகேவா? என்ன உங்க மனசுல டவுட் இருந்தாலும், என்ன நிறைய கொஸ்டின்ஸ் குவரிஸ் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3rd monthல நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முடிய போகுது. ஹாப்பி, சக்சஸ்ஃபுல்லா முடியுது, ஓகேங்களா? ஸோ இந்த 3rd monthல நம்மளோட குழந்தை வந்து எந்த சைஸ்ல இருக்கும்னா, ஒரு பிளம் சைஸ். பிளம்ஸ் பார்த்துருக்கீங்களா? சின்னதா, இல்லைன்னா ஒரு லெமன் வச்சுக்கோங்களேன், ஈஸியா ஐடென்டிஃபிகேஷனுக்கு. ஒரு சின்ன லெமன் சைஸ்ல இருக்குங்க. குழந்தையோட மொத்த உருவமும் ஒரு மினியேச்சரா வந்துட்டு இருக்கும். குழந்தையோட கண்ணு, காது, மூக்கு, வாய், ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். கை கால்லாம் வந்து போன மந்தே வந்துருச்சு. அதெல்லாம் இன்னும் அழகா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும், கை கால் எல்லாமே. அதை விட முக்கியமான விஷயம், உள்ள இருக்க ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ், பிரெயின், ஹார்ட், இன்டெஸ்டைன், கிட்னின்னு எல்லாமே ஃபங்க்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும். எல்லாமே அழகா ஃபார்ம் ஆயிட்டு குட்டி 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 குட்டியா ஃபங்க்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும் இந்த 3rd monthல, ஓகேங்களா? சோ மதருக்கு என்னெல்லாம் இருக்கும்? மதருக்கு அதேதான், அதே வாமிட்டிங் கண்டினியூ ஆகும், அதே டயர்ட்னஸ் கண்டினியூ ஆகும், அதே பேக் பெயின், நீ பெயின், இது எல்லாமே இருக்கும். சோ இப்போ கொஞ்சம் லைட்டா யூட்ரஸ் வெளியில வரும் பெல்விஸ்ல இருந்து. சோ உன்னிப்பா பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் வயிறு தெரியும், பட் அதிகமா நல்லா பூசின மாதிரி வயிறு ஒரு 4 மாசத்துல தெரியும். சோ நீங்க என்னெல்லாம் சாப்பிடணும், சாப்பிடக்கூடாதுன்றது அதே தாங்க. புரோட்டீன் ரிச் டயட், அயர்ன் ரிச் டயட், கால்சியம் ரிச் டயட், ஃபைபர் ரிச் டயட், குட் ஹைட்ரேஷன், குட் நியூட்ரிஷன், ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே சாப்பிடணும். ஸோ ஒவ்வொரு மீல்லையும், ஈச் மீல், அதாவது இந்த 3rd month ஆயிடுச்சுன்னா நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட சாப்பிடலாம். உங்களுக்கு டயட்டை பத்தின எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நம்ம சேனல்ல பிரெக்னன்சி டயட்னு ஒரு லாங் வீடியோ இருக்குங்க. அதை நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியும். எல்லாமே நான் அதுல ரொம்ப டீட்டெயிலா நான் போட்டிருக்கேன், அதனால உங்களுக்கு எல்லாமே புரியும், அதை பாருங்க. ஸோ ஒவ்வொரு பேபியோட growth நல்லா இருக்கணும்ன்றதுக்காக புரோட்டீன்ஸ், எவ்ரி மீல்ல புரோட்டீன்ஸ் இருக்கணும். அதாவது காலையில நீங்க நட்ஸ் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்லியோ தோசையோ ஏதோ சாப்பிடுறீங்க. அதுக்கப்புறமா வந்து மத்தியானத்துக்கு பன்னீர், பாயில்டு எக், அந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா கொஞ்சம் ஒரு பீஸ் 2 பீஸ் சிக்கன், அந்த மாதிரி எல்லா மீல்லையுமே புரோட்டீன் சத்து. அதாவது உங்க பிளேட்டை எப்படி இருக்கணும்னா, புரோட்டீனும் இருக்கணும், கால்சியமும் இருக்கணும், ஐரனும் இருக்கணும், ஃபைபரும் இருக்கணும், சரிங்களா? ஸோ சாலட்ஸும் இருக்கணும், சாம்பாரும் இருக்கணும். அதுக்கப்புறமா தினமும் மறக்காம மைக்ரோ நியூட்ரியன்ஸ், ஃபோலிக் ஆசிட் நிறைந்த கீரை வகைகளை ஒன்று சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பழ வகைகளும் ஒரு சர்விங் சேர்த்துக்கோங்க. பழங்கள் வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இப்பெல்லாம் இருக்க காலகட்டத்துல நம்ம ட்ரெண்டிங்கா என்ன பண்றோம்னா, 4-5 ஃப்ரூட்டை எடுத்து ஒன்னா கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட் சலாட் அப்படின்னு சாப்பிட்றோம். அது பார்க்க ஃபேன்சியா இருக்குமே தவிர நியூட்ரிஷன் ஜீரோ. ஆமாங்க, நியூட்ரிஷன் ஜீரோ. ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு சப்பாத்தில 20 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கு, 10 கிராம் புரோட்டீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு சப்பாத்தியை முழுசா சாப்பிட்டாதான் அந்த கார்போஹைட்ரேட்டோ புரோட்டீனும் உங்க உடம்புக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு அதுல நான் ஒரு துண்டு மட்டும் சாப்பிட்டேன் அப்படின்னா அது எப்படி எனக்கு கிடைக்கும்? இது கிடைக்காது இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு ஆப்பிள்ல ஒரு 50 கிராம் ஐரன் சத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு தான் சொல்றேன். சோ அதை வந்து அதுல 4 துண்டா 5 துண்டா நீங்க கட் பண்றீங்கன்னும் போது அது உங்களுக்கு முழுசா கிடைக்காது. சோ அதனால பழங்களை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு பழத்தை 1 டேக்கு சாப்பிடுங்க. இன்னைக்கு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா வாழைப்பழம் மட்டும் சாப்பிடுங்க, நாளைக்கு ஆரஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஆரஞ்சு மட்டும் சாப்பிடுங்க, நாளைக்கு ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா ஆப்பிள் மட்டும் சாப்பிடுங்க. சோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பழ விகிதம்னு சொல்லி பழத்தை இப்படிதான் சாப்பிடணும், ஓகேங்களா? சோ அப்பதான் அதோட முழு நியூட்ரியன்ஸ், முழு சத்து நமக்கு கிடைக்கும், பேபியும் ஹெல்தியா இருக்கும். சோ பழம் எப்படி சாப்பிடணும்? தண்ணி எப்பவுமே குடிக்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 20 to 25 கிளாஸ் தண்ணியை குடிக்க பாருங்க. எக்ஸசைஸ் வந்து நார்மலா வந்து வாக்கிங், 15 minutes சன்லைட், வைட்டமின் டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கும் உங்க வயிற்றுல வளர்ற குழந்தையோட போன் டெவலப்மெண்ட்ஸ்க்கும் வந்து தேவை. ஸோ அதை பாருங்க. அதுக்கப்புறமா வந்து மெயினா 3rd monthல இதுதான் முக்கியமா வந்து 2 டெஸ்ட் எடுப்பாங்க. நார்மலா நீங்க ரொட்டீன் டாக்டர் செக்அப்க்கு போறீங்க, உங்களோட ஹெச்பி பார்ப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் நார்மலா நம்ம எவ்ரி மந்த் அதை எடுப்பாங்க. ஸோ 3rd monthல என்ன முக்கியமான டெஸ்ட் அப்படின்னா,
என்டி ஸ்கேன் ஒன்று பண்ணுவாங்க. இதுதான் இருக்கிறதுலே ஹைலைட் இந்த 3வது மாசத்துல. என்டி ஸ்கேன் ட்ரிபிள் மார்க்கர் டெஸ்டும் பண்ணுவாங்க. ஸோ என்டி ஸ்கேன்னா என்ன அப்படின்னா நக்கல் டிரான்ஸ்குலன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நக்கல் டிரான்ஸ்குலன்சி டெஸ்ட் என்டி அப்படின்னா என்ன அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஏதாவது குரோமோசோமல் டிசார்டர் இருக்கா, அதோட போன்ல ஏதாவது டிஃபார்மிட்டிஸ் இருக்கா. நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, டவுன் சிண்ட்ரோம் பேபிஸ் எல்லாம் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸே வந்து மாறி இருக்கும். எட்வர்ட் சிண்ட்ரோம், டவுன் சிண்ட்ரோம், இந்த மாதிரி ஏதாவது ஜெனடிக் டிசார்டர், குரோமோசோமல் டிசார்டர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது குழந்தைகளுக்கு இருக்கா அப்படிங்கிறத பாக்குறதுக்காகவும், அப்படி ஏதாவது தெரிஞ்சாத ஏர்லியா நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணலான்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த 2 டெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 3வது மாசத்துல இந்த 2 டெஸ்ட் ரொம்ப முக்கியங்க. அதை வந்து உங்க டாக்டர் சொல்ற மாதிரி சொல்ற நேரத்துல கரெக்டா பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து ஆஸ் யூஷுவல் சொன்னதுதான், அதிகமான இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ரோன் பண்ற பிளேசஸ்க்கு போறது, அதிகமா வந்து டிராவலிங் பண்றது, ஓவர் எக்ஸர்ஷன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம நாசூக்கா அப்படி இருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்க பேபியோட பேசுங்க. தினமும் உங்க பேபிக்கு பிளெஸிங்ஸ் கொடுங்க. உங்களுக்கும் பிளெஸிங்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் நல்லா இருக்கேன், நான் ஹாப்பியா இருக்கேன், நான் ஹெல்தியா இருக்கேன், என்னோட கர்ப்பமா இருக்க என்னோட கருக்குள்ள இருக்க குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா வளருது, நல்லா வளருது. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கிட்டீங்கன்னும் போது அந்த பாசிட்டிவ் ஆரா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ப்ரொடெக்ஷன் ஷீல்டா இருக்கும். ஸோ எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் ஆகாதுங்க. ஸோ இதெல்லாம் தான் 3வது மாசத்துல பண்ண வேண்டியது, பண்ணக்கூடாதது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன். இதுவரை நீங்க என் கூட டிராவல் பண்ணி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4வது மாச வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை வந்து பாக்குறேன். சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுவும் உங்களுக்கு நான் வீடியோவா சொல்றேன். இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க வந்து அப்ரோச் பண்ணி கேட்கலாம். மறக்காம இதை இன்னொரு மாம்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.